ஏங்க வீடியோ கால்ல பேச ரோஹிணிக்கே நம்ம ஃபோன் பண்ணிருக்கலாமே, எதுக்கு சத்யாவை அனுப்பி பேச சொன்னீங்க? எல்லாம் காரணமா தான் மீனா. கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பார்லர் அம்மா கால் பண்ணா அதை எவிடன்ஸா வச்சு நம்ம அதை ஃபோன் பண்ணி மிரட்டணும், இல்ல பேரம் பேசணும்னு ஏதாவது கதை விடும். அதுதான் நான் சத்யாவை போக சொன்னேன். பரவாயில்லைங்க, நீங்களும் நல்லா யோசிக்கிறீங்க. எனக்கும் அறிவு இருக்குமா? இந்த பண்ணிட்டான். மாமா நான் இங்கே வந்துட்டேன் மாமா. கிருஷி இருக்கானடா? இங்கே தான் இருக்கேன் மாமா. பாவம் முடியாமல் இருக்கான். அந்த கொடு. சரி இதோ கொடுக்குறேன். கிரிஷ் இந்த முத்து அங்கிள் பேசுகிறா புடி. அங்கிள், மீனா ஆண்டி. என்னாச்சு கிரிஷ், உடம்பு சரியில்லையா? ஆமா ஆண்டி, ஃபீவர். சரி இப்ப எப்படி இருக்கு உனக்கு? பரவாயில்ல ஆண்டி. டேய் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டியாடா? இல்ல அங்கிள், ஆனா உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. சரிடா பயப்படாத, மாத்திரை எல்லாம் போட்டுக்கோ, சீக்கிரம் சரியாயிடும். என்ன கிரிஷ், நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடுறேன். நீங்க என்ன பார்க்க வர மாட்டீங்களா ஆண்டி? நீங்க வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? டேய் வரோம்டா, ஒரு நாள் நாங்கள் வந்து உன்னை பார்க்குறோம். முதல்ல நீ மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுன்னு, அப்பதான் உடம்பு சரியாகும். நாங்கள் வந்து எங்க கூட நீ நல்லா விளையாடலாம்ல? சரி அங்கிள். டேய் சத்யா, டேய் மாமா நான் கிறிஸ்டியன் மட்டும் தான் வீடியோவில் பார்க்கணும், வேற யாரும் வரக்கூடாது, புரியுதா? சரி மாமா. தள்ளுங்க. இந்தடா. அங்கிள், நீங்க வர மாட்டீங்களா என்ன பார்க்கறதுக்கு? இல்லைடா, நானும் மீனாட்டியும் ஊருக்கு போகிறேன்டா, அதனால தான் உன்னை இப்போ வந்து பார்க்க முடியல. நீ நல்லா சாப்பிட்டு மாத்திரைலாம் போட்டுரு, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும்ல? ஓகே அங்கிள். கிரிஷ், நீ உன் அம்மா கூட தான் இருக்கணும். இனிமே உனக்கு எல்லாமே உன் அம்மா தான். நீ அடிக்கடி எங்களை பார்க்கணும்ல, அவங்க கிட்ட கேட்க கூடாது, சரியா? சரிங்க ஆண்டி. சரி நல்லா படி, நாங்க ஊருக்கு போயிட்டு வந்த உடனே உன்னை பாக்குறோம். சரிங்க மீனா ஆண்டி. சரி கிரிஷ், நீ சாப்பிட்டு தூங்கு, சரியா? பைடா. பை பாய். பாய். சரி சத்யா, கட் பண்ணிடு, நீ அங்கே கிளம்பிடு. சரி மாமா. என்ன நம்ம கிருஷிட்ட பேசினது அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். சொல்லிடுங்க. முத்து மீனாக்கு நன்றி சொன்னேன்னு சரி சொல்லி. ஆண்டி, சரி வரேன். ரோஹிணி, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாத்தியா, அவங்களுக்கு புள்ளைய பார்க்க கூட நேர்ல வர முடியல. நீ பேசாம மனோஜை வர சொல்லிருக்கலாம். இப்ப பாரு, அவங்க வரல. இருந்தாலும் பேசாம இருக்க கூடாதுன்னு சொல்லி வீடியோ கால்ல பேசுறாங்க. கிரிஷுக்கு சரியாயிடும், அது போதும் ஆண்டி. இருந்தாலும் எப்படியாவது மனோஜ் கிட்ட பேசி அவரை இங்க வர வைக்கிற வழியை பாரு. அப்போதான் நீ நினைக்கிற மாதிரி மனோஜ் கூட நீ வாழ முடியும். சரிங்க ஆண்டி, நான் ட்ரை பண்றேன்.